ஹேய் நண்பர்களே, முதலா வெளிநாட்டுக்கு போக போறீங்களா? வாவ், செம எக்ஸைட்டிங்கா இருக்குமே. புது இடங்கள், புது கலாச்சாரம், புது மனுஷங்கன்னு எல்லாமே ஒரு அட்வென்ச்சர் தான். ஆனா இந்த அட்வென்ச்சர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா என்ஜாய் பண்ண சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் விஷயம், பாஸ்போர்ட்டும் விசாவும். வெளிநாடு போறீங்கன்னா பாஸ்போர்ட் தான் உங்க அடையாளம். இது இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால உங்க பாஸ்போர்ட் குறைஞ்சது இன்னும் 6 மாசத்துக்கு மேல செல்லுபடியாகிற மாதிரி இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா உடனே புதுப்பிக்க ஏற்பாடு பண்ணுங்க. அவசரப்படாதீங்க, இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து விசா. இதுதாங்க ரொம்ப முக்கியம். நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டுக்கு விசா தேவையான்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சில நாடுகள்ல விசா தேவையில்லை, ஆனா நிறைய நாடுகளுக்கு விசா வாங்கணும். விசா வாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிடுங்க. சில நாடுகள்ல விமான நிலையம் போனதும் விசா கொடுப்பாங்க, விசா ஆன் அரைவல். அது உங்க நாட்டுக்காரங்களுக்கு பொருந்துமான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான முதல் படி இது. இரண்டாவது, டிக்கெட்டும் தங்குற இடமும். விமான டிக்கெட் இது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெவ்வேறு ஏர்லைன்ஸ் வெப்சைட்களை பாருங்க, விலை வித்தியாசம் தெரியும். சீக்கிரமா புக் பண்றதுல லாபம் இருக்கு. அடுத்து தங்குறதுக்கு இடம். நீங்க தனியா போறீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போறீங்களான்னு பார்த்து ஹோட்டல், ஹாஸ்டல் இல்லனா ஏர்பிஎன்பி மாதிரி இடங்களை முன்கூட்டியே புக் பண்ணிடுங்க. சேஃப்டி, வசதி, லொகேஷன்லாம் பார்த்து புக் பண்றது நல்லது. ஒரு நல்ல தங்குமிடம் உங்க பயணத்தை இன்னும் சிறப்பாக்கும். மூன்றாவது, பணம் மற்றும் செலவுகள். பணம் மாத்துறது, நீங்க போற நாட்டுல என்ன கரன்சி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கேயே பணம் மாத்திட்டு போறது பெஸ்டா இல்ல அங்க போயிட்டு மாத்தலாமான்னு யோசிங்க. உங்ககிட்ட இன்டர்நேஷனல் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இருந்தா அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க பேங்குக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்பதான் அங்க போனதும் கார்டு பிளாக் ஆகாம இருக்கும். பட்ஜெட் இது ரொம்ப முக்கியம் பாஸ். விமான டிக்கெட்டு, தங்குறது, சாப்பாடு, சுத்தி பார்க்கறது, ஷாப்பிங், இது எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் போடுங்க. எதிர்பாரா செலவுகளுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கையில வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் பயண காப்பீடு, டிராவல் இன்சூரன்ஸ், இதுதாங்க நீங்க கண்டிப்பா போட வேண்டியது. திடீர்னு உடம்பு சரி இல்லாம போயிடலாம், இல்லனா டிக்கெட் கேன்சல் ஆகலாம், இல்ல சூட்கேஸ் காணாம போயிடலாம். இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த இன்சூரன்ஸ் ரொம்ப கை கொடுக்கும். இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான்காவது, உங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டி. தடுப்பூசி. நீங்க போற நாட்டுக்கு ஏதாவது குறிப்பிட்ட தடுப்பூசி போடணுமான்னு டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. மலேரியா மாதிரி நோய் பரவும் இடங்களுக்கு போறீங்கன்னா அதுக்கு ஏத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க. மாத்திரைகள். உங்களுக்கு ரெகுலரா ஏதாவது மாத்திரை தேவைப்பட்டா மறக்காம எடுத்துட்டு போங்க. அதுக்கான டாக்டர் சீட்டையும் பிரெஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷ்ல வச்சுக்கிட்டா நல்லது. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாதுகாப்பு. உங்க உடைமைகளையும் முக்கியமா பாஸ்போர்ட், விசா மாதிரி டாக்குமெண்ட்ஸையும் பத்திரமா பாத்துக்கோங்க. ரொம்ப கூட்டமான இடங்கள்ல திருட்டு நடக்கும், கொஞ்சம் உஷாரா இருங்க. ராத்திரி நேரங்கள்ல தனியா வெளியில போறத தவிர்த்திடுங்க. உங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஐந்தாவது, அங்கேயுள்ள கலாச்சாரம் மற்றும் மொழி. நீங்க போற நாட்டோட கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சில இடங்கள்ல போட்டோ எடுக்கக்கூடாது, சில இடங்கள்ல குறிப்பிட்ட மாதிரி ட்ரெஸ் போடணும்னு இருக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம சுத்தி வரலாம். மொழி. அங்க இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு சில அடிப்படை வார்த்தைகளை ஹாய், தேங்க்ஸ், எவ்வளவுன்னு கத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி ஆப்ஸ்களும் ரொம்ப உதவும். அங்க இருக்கிறவங்களோட பழக இது ஒரு நல்ல சான்ஸ். ஆறாவது, போக்குவரத்து மற்றும் கம்யூனிகேஷன். உள்ளூர் போக்குவரத்து. ஏர்போர்ட்ல இருந்து உங்க ஹோட்டலுக்கு எப்படி போறது, சிட்டிக்குள்ள எப்படி சுத்துறது, டாக்ஸி, பஸ், ட்ரெயின், இதையெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிடுங்க. அங்க போனதும் தடுமாறாம இருக்கலாம். மொபைல் மைனஸ். உங்க போன்ல இன்டர்நேஷனல் ரோமிங் வசதி இருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்லைனா அங்க போனதும் ஒரு லோக்கல் சிம் கார்டு வாங்கிக்கலாம். அர்ஜென்ட் நம்பர்ஸ், போலீஸ், ஆம்புலன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏழாவது, பேக் பண்றது. ட்ரெஸ்ஸுங்க. நீங்க போற இடத்தோட கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு போங்க. சார்ஜர் அடாப்டர். முக்கியமா எலக்ட்ரானிக் பொருட்கள் சார்ஜ் பண்றதுக்கு அங்க உள்ள பவர் பிளக்குக்கு ஏத்த அடாப்டர் வேணும், அதை மறந்துடாதீங்க. முக்கிய ஆவணங்களின் நகல்கள். பாஸ்போர்ட், விசா, இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பிகளை தனித்தனியா வச்சுக்கோங்க. இல்லைனா உங்க இமெயிலையோ இல்ல கிளவுட் ஸ்டோரேஜ்லயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை ஒரிஜினல் காணாம போனா இது ரொம்ப உதவும். இவ்வளவுதாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க நல்லா பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்க முதல் வெளிநாட்டு பயணம் ரொம்பவே ஜாலியா, பிரச்சனையே இல்லாம இருக்கும். உங்க பயணம் ரொம்ப சிறப்பா அமைய என் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கேள்விகளை கமெண்ட்ஸ்ல கேளுங்க.